மன்னிப்பையும் கோர்றேன். சூழல் கூட்டத்துக்குள்ள மக்களுடைய கல்லுமுள்ள கடையில் அந்த பிரச்சனை நடக்குது. கொஞ்சம் பொறுத்துங்க, வேகமாக முடிச்சிடலாங்க. கூட இந்த பகுதியினுடைய வல்லாளப்பட்டி தலைமை அம்பலக்காரர் ஐயா இருக்கிறாங்க. இன்று நம்முடைய மத்திய அமைச்சர் கனிம வளம் சுரங்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிஷன் ரெட்டி அவர்கள் வல்லாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த இரண்டு ஊருக்கும் கூட வந்திருக்கிறாங்க. வல்லாளப்பட்டியில அம்பலக்காரர் ஐயா தலைமையில, சமுதாய தலைவர்கள் தலைமையில, கிராம பொதுமக்கள் முன்னிலையில ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது. எதற்காக மத்திய அமைச்சர் இங்க வந்திருக்கிறாங்க? ஒரே காரணம், இங்கிருந்து வந்த கிராம மக்கள் அம்பலக்காரர் ஐயா எல்லாம் 22 டிசம்பர் 22 ஜனவரி 2025 டெல்லியில அமைச்சர் அவருடைய அலுவலகத்திலே பார்க்கும் பொழுது அன்போடு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நீங்க எங்க ஊருக்கு வரணும், எங்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி டெல்லியில எங்களுக்கெல்லாம் நீங்க மரியாதை கொடுத்தீங்களோ அதுபோல நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார். சொன்னபடி 23 ஜனவரி இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்பலக்காரர் ஐயா மறுபடியும் வலியுறுத்தினாங்க, அமைச்சர் இங்கே வர வேண்டும். அந்த அன்பான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எதற்காக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது என்பதையும் கூட மிகச் சிறப்பாக இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட விவசாயிகளின் பக்கம், ஏழைகளின் பக்கம், ஒரு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பக்கம் எப்பொழுதும் நிற்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு இந்த பகுதி, இந்த மேலூர் பகுதி, இந்த கிராமமெல்லாம் உள்ளடக்கிய இந்த திட்டம், டங்ஸ்டன் திட்டம், கிட்டத்தட்ட 4980 ஏக்கர், பல்லுயிர் தளம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் 477 ஏக்கர், இந்த உள்ளடக்கிய பகுதியும் கூட மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரே காரணத்திற்காக. என்னைக்கு கிராம மக்கள் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு 23 ஜனவரி 2025 இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து பண்ணியிருக்கிறார். இது இந்தியாவிலேயே ஒரு ஆச்சரியம். ஒரு மத்திய அமைச்சர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம மக்களுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு என்று சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்தியாவில் எங்கேயுமே இது நடக்காது, இது நடந்திருக்கிறது. இது கட்சி நிகழ்ச்சி இல்லைங்க, பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைச்சர் அழைச்சிருக்கிறாங்க. அவர்களோடு வருவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு. நான் பேசும் பொழுதும் கூட எடுத்து சொன்னேன், எப்ப வந்துச்சு, எப்ப கடிதம் போட்டாங்க, அதன் பிறகு எப்ப இந்த திட்டம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது, ஏலம் எப்ப கொடுத்தாங்க. அதனால் மத்திய அரசின் மீது எப்பொழுதும் கூட தவறில்லை. ஆனா நம்ம மீது எப்பொழுதுமே தமிழகத்தில் திட்டமிட்டு மத்திய அரசின் மீது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் மீது பல பேர் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் வான பொழுது அதையும் நிறுத்தி காட்டினோம். இன்னைக்கு மேலூர் பகுதியில், அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் நிறுத்தி காட்டியிருக்கின்றோம். காரணம், உங்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி ஐயா அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத உன்னிப்பா கேட்டுதான் இந்த ஆட்சியில மோடி அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அதுவும் ஒரு சான்று, ஒரு சாட்சி. அதனால் கூட இருக்கக்கூடிய தலைமை அம்பலக்காரர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள், முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் பொறுமையாக மதுரையிலிருந்து இங்க வந்து தள்ளுமுள்ளையெல்லாம் பொறுமையா நீங்க இருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி கேள்விகள் ஒன்னொன்னா கேளுங்கன்னா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு நான் போறேன். சார், திமுக வந்து பாராட்டு விழா வச்சுட்டாங்க, அடுத்து நீங்க வந்துட்டீங்க, அடுத்து அதிமுக வர்றாங்க, தேமுதிக வர்றாங்க. யாருக்கு இதுக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன்? நான் உங்ககிட்ட விட்டுறேங்க. எப்பொழுதுமே தம்பட்டம் அடிப்பவர்கள் நாங்க கிடையாது. அசம்பிளியில தீர்மானம் போட்டோம், அதனால எடுத்துட்டாங்க. அசம்பிளியில எத்தனை தீர்மானம் போட்டீங்க? எத்தனை எடுத்தோம்? தீர்மானம் போடுறது வாடிக்கை ஆயிடுச்சு. அசம்பிளியில என்ன வேணாலும் தீர்மானம் போடுறாங்க. உப்புக்கு சப்பில்லாத எல்லாம் தீர்மானம் போடுறாங்க. தவறுன்னு தெரிஞ்சு தீர்மானம் போடுறாங்க. இல்ல, எங்களை பார்த்து மத்திய அரசு பயந்துட்டாங்க. உக்ரைனை பார்த்து, ரஷ்ய அரசை பார்த்து பயப்படாத மோடி அவர்கள் திமுக அரசை பார்த்து பயப்பட போறாங்களா? மக்களுடைய அன்பு, மக்களுடைய குரல் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால் யாரு வேண்டுமானாலும் வரலாம், யாரு கழுத்துல வேணாலும் மாலைகள் போடலாம். அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஒரு எண்ணம் கிடையாது. யாருக்கு வேணாலும் நீங்க பண்ணுங்க. நாங்க எப்பொழுதுமே வேலையை செஞ்சுட்டோம், அதுக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றவங்க மோடி ஆட்சி கிடையாது.
எதை செய்தாலும் எங்களுடைய கடமையாக, தார்மீக உரிமையாக செய்யணும். அந்த நேரத்தில் இது போல சில தவறுகள் மாநில அரசு செய்தும் கூட அது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டால் உடனடியாக சரி செய்து கொடுக்கும். ஆனால் எந்த கட்சி வேணாலும் வரலாம், எந்த கட்சி வேணாலும் பேசலாம். ஆனால் பத்திரிகை அன்பர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க. MMDR ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எத்தனை இடத்துல ரத்து பண்ணிருக்காங்கன்னு மட்டும் ஒரே கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். எத்தனை இடத்துல? அதுவும் 22ஆம் தேதி ஜனவரி சந்திச்சு 23ஆம் தேதி 24 மணி நேரத்தில் ரத்து பண்ணி கொண்டு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருக்கோம். அதனால தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாவலராக மோடி அவர்கள் இருப்பார் என்பதை மறுபடியும் ஒரு முறை ஊர்ஜிதம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதணும். மத்திய அரசு கண்டுக்காம தான் இந்த ஏழை விட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கலாமேங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கறது, ஐயா நாங்க மத்திய அரசுக்கு இதை எதிர்த்து கடிதம் எழுதணும், ஏலத்திற்கு முன்னாடி சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் சொல்றேன். தமிழகத்தினுடைய கனிமவள அதிகாரிகள் கடிதம் 477 ஏக்கர்ல மட்டும்தான் பல்லுயிர் தளம், மிச்சம் இருக்கக்கூடிய 4980 ஏக்கர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிய பிறகுதான் ஏலமே வருது. அதன் பிறகு மாநில அரசினுடைய அதிகாரிகள் 7 முறை டெல்லி போய் 7 முறை வேறு வேறு மீட்டிங்ல ஒரு வருஷத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ஏப்ரல் மாசத்துல ஏலத்துக்கு கொண்டு வரும்போது யாரும் இந்த பகுதி ஏலத்துக்கு எடுக்கல. அப்போதும் மத்திய அரசுக்கு ஏலம் வந்தது தெரியும். ஏப்ரல் மாச ஏலத்துல யாரும் எடுக்காதனால ஜூன் மாசத்துல மறுபடியும் இந்த பகுதி ஏலத்துக்கு வருது. ஜூன் மாசத்துல தான் ஏலம் எடுக்கிறாங்க. அப்ப ஏப்ரல் ஏலம் வந்த பிறகு தெரியாது உங்களுக்கு. அப்ப எதுக்கு IAS ஆபீசர் இங்க இருக்கிறாங்க, எதுக்கு தலைமைச் செயலாளர் இங்க இருக்கிறாங்க, சொல்லிட்டு தானே செய்யறாங்க. அதனால் மத்திய அரசு இதை முழுமையாக இதை கொண்டு வந்ததே மாநில அரசு சரி என்று சொன்ன பிறகுதான். இன்னைக்கு முதலமைச்சர் நாங்க கடிதம், தயவு செஞ்சு ஒரு கடிதத்தை காட்டுங்க. ஏலம் விடுவதற்கு முன்பு நீங்க எழுதிய கடிதத்தை வெள்ளை அறிக்கை. ஏங்கன்னா இவ்வளவு ரிலீஸ் பண்றவங்க வேங்கை வயல்ல எப்பவோ யாரோ ஆடியோ பேசினாங்களாமா, அந்த ஆடியோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றவங்க, கதை திரைக்கதை வசனம் எழுதுறவங்க, மத்திய அரசு கடிதம் எழுதியிருந்தா ஏன் அந்த கடிதத்தை வெளியிடல? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலும் வெள்ளாளப்பட்டி வந்து உண்மையை பேசியிருக்காருன்னு நினைச்சாருன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், கடிதத்தை வெளியிடணும். அதன் பிறகு மக்கள் முடிவு செய்யட்டும். நீ எழுதினா தானே, கடிதமே எழுதலையே, எழுதினா தானே வெளியிடுவீங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தவறு நடந்திருந்தால் தவறு நடந்திருக்கு, அடுத்த முறை சரி செய்யணும் முதலமைச்சர் சொல்லுங்க. பச்சை பொய்யை இந்த மண்ணில் வந்து விவசாய மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனா மக்கள் நாளைக்கு எந்த அரசியல்வாதி நம்ப மாட்டாங்க. இவங்க முதல்ல யார் இந்த சாரை கண்டுபிடிக்கலையா? சாரை கண்டுபிடின்னு சொன்னா பத்திரிகையாளரை போய் கூப்பிட்டுருக்காங்க. 4 5 6 பேர்த்தையே கூப்பிட்டுருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் 4 பேரோ 5 பேரோ கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு மக்கள் கேட்குதுன்னா அதிரடியா சொல்றேன்னா, ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கணும், நான் வெளியிடாம இருக்கேன். ஞான அப்படியே ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து அவங்க செல்போன் பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கினீங்க. அப்படித்தான், அது உங்களுடைய தர்மம். என் தர்மம்? ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல, அதிகாரம் உங்க கையில் இல்ல. ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும்? அது லீக் ஆன எஃப்ஐஆர் சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும். அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும். இன்னைக்கு லீக் ஆன எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவன் யாரு? இன்னைக்கு கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறதா கேள்வி. இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டுருக்கிறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு வெளியே போயிருக்கிறேன். அவரை பிடிங்கன்னா நீ லீக்கான
என் செல்போன்லயும் தான் லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு. என்னையும் கூப்பிடு. அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு தான் நான் பேசினேன். எனக்கு அனுப்பிச்சது யாரு? எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும். எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா? அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும். எனக்கு வெளியிட தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 23ஆம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம். 24ஆம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு? அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சாரை பிடிக்கும்? காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்யும். அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ, நீ டெலீட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலீட் பண்ணதெல்லாம் எடுப்பேன். ஆனா பத்திரிகையாளர் உள்ள செல்போன்ல இல்ல லீக் ஆன செல்போனை கண்டுபிடிச்சா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பர் அழைச்சு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க. ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்யவில்லை அர்த்தம். எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே? ஆளுங்கட்சி அறக்குறீங்க. நியூஸ் கொடுக்க கூடாது, வெளியே பேசினா கைது பண்ணுவேன். அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு. நான் யாருக்கு அனுப்பல, படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன். எப்படியாவது லீக் பண்ணீங்க, ஏன் இவ்வளவு விரசமா எழுதி இருக்கிறீங்க, ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க, எனக்கு வராம எப்படி சொல்லுவேன்? அதனால இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு. அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க, கட்சி சார்பு இல்லாம. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஆனா பத்திரிகையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்டை நாங்க பண்றோம். எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாருங்க. அதனால நீங்க அடுத்த கேள்விக்கு ஆனா சிடிஆர் எப்ப வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க. வெளியிடத்தான் போறேன். நான் சிடிஆர் செக் பண்றேன், வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா. அதனால என் கையில சிடிஆர் இருக்கு. ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலினா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு. நான் செய்யத்தான் போறேன். நானும் பொறுமையா காத்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல, சைட்ல எங்கேயோ வண்டி ஓடிட்டு இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன். மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர், 18 கிலோமீட்டர் 1 லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர், எல்லாம் முடிஞ்சு அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேற்றிட்டு அவசரமா ஓடி வர்றாரு. ஏன் அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது, நம்ம வர வேண்டும் என்று. அம்பலக்கார ஐயாவுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. எந்த நீங்க கேள்வி கேட்கறா நான் சொல்றேன், ஐயா தப்பா நினைச்சு கூடாது. அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க? இது முழுசா உங்க ஸ்டேட், உங்க வழக்கு, நீங்க தான் சிஎம். இதுல அந்த வேகத்தை காட்டுங்களேன். கட்சியை விட்டு ஞானசேகரன் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணல. அதனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல், மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோட மறுபடியும் கேட்டுக்கிறேன். சென்னை ஈசிஆர் ஆனா எனக்கு இன்னைக்கு நிகழ்வு, அதன் பிறகு காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி, இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுது. இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன். கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட், டிஜிபி பத்திரிகை செய்தி, இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க, சிலிண்டர் வெடிச்சது, ஒரு பால்ரஸ் குண்டு தேவையில்லாம இங்கே வந்துச்சு. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், அது முழுவதும் போய் என்ஐஏ சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு. அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல, யாரையும் துன்புறுத்தல, எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா. இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க, கயவர்கள் 4 பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான். அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க, தப்பு பெண்கள் மேலதான். ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க. அந்த பசங்களுடைய பிஹேவியர், அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க, அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல.
அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்தில் அவர்களே கரி பூசிக் கொள்வார்கள். நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால ஈசிஆர் நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறோம், பிடிச்சி உள்ள வைக்கிறோம், பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் பாராட்டுறோம். அதை விட்டு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, லவ்வரோடு இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும், சென்னையில டிசிபியா இருக்கணும், சென்னையில கமிஷனரா இருக்கணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும், யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி கொடுக்குறான். அதே ஈசிஆர்ல என் வீடு இருக்கு, அதே ஈசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுறாங்க. கரெக்டா? அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர்ல என் வீடு இருக்கு. என்ன வேகம்! தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க? 10 பேர். எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தீங்க? 14 பேர். என்னத்த பண்ணாங்க? மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேற்றுறாங்க. அதே என்னுடைய வீட்டிலிருந்து அதே 500 மீட்டர் தூரத்துல இதே ஈசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், திமுக கொடி இருக்கு, பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம், அந்த பெண்களே பயந்துக்குவாங்க, அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்க தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க. அதான் திமுக ஸ்டைல். வெக்க கேடா இல்லையா? அதே 500 மீட்டர்ல கொடி ஏத்துறதுக்கு அவ்வளவு காட்டுனீங்க. கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா? இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தார்ல, அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடான்னு. அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண் மீது பாலியல் நானும் வெறுத்து போயிருக்கிறேன். பொய்யை சொல்றாங்க, பொய்யை திரும்ப சொல்றாங்க, சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய. சென்னை வரை அமித்ஷா அவர்கள் கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லிட்டு, தயவு செஞ்சு காட்டுங்க, எனக்கு என்ன, நல்லா காட்டுங்க. கருப்பு கொடி பத்திலாம் நானே வாங்கி கொடுக்குறேன். நீ கருப்பு கொடி காட்டுறனால ஏன்னா அமித்ஷாஜி காலில் இருக்கிற தூசி கீழே விழுந்துருமா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷா விமானம் டேக் ஆஃப் ஆகாதா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷாஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன்மெண்ட் நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்குன்னு சொல்றாரா? நீ கருப்பு கொடி காட்டு, உனக்கு என்ன? ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கோம், காவல்துறை எங்களை கருப்பு கொடி காட்ட அலோவ் பண்ணுவாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் கருப்பு கொடி காட்டுறேன், தயவு செஞ்சு காட்டுங்க. கருப்பு கொடி பத்துலாம் சொல்லுங்க, நானே வாங்கி அனுப்புறேன். அதனால கருப்பு கொடி, வெள்ளை கொடி, சிவப்பு கொடி, பச்சை கொடி, என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி ஆபீஸ்ல இருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஆனா காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்ககிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. அதனால நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புறேன். அதனால செல்வ பெருந்தகர் கருப்பு கொடி காட்டக்கூடாது. கருப்பு பனியன், கருப்பு உள்ளாடை, கருப்பு சட்டை, கருப்பு வேட்டி, கருப்பு பெயிண்ட், கையில கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்ல வந்து நிக்கணும், பூத மாதிரி நிக்கணும். கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன். இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்க பயந்துருவோமா? விமானம் இறங்கும், அவர் தரையில இறங்குவாரு, வேலையை செய்வாரு, திரும்ப விமானம் டேக் ஆஃப் ஆகும், டெல்லிக்கு போவார். அதனால கருப்பு கொடியோடு வேறு கலர் கொடியை சேர்த்து காட்டு. சென்னை ஈசிஆர் சம்பவத்தில் அந்த பெண்களோட பெயரையும் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அவங்க வெரி கிளியர். விக்டிம் ஷேமிங் பெண்களை போட்டு பயமுறுத்திட்டு அந்த பொண்ணுங்க பயந்துக்குவாங்க. நீங்கள் நானும் ஏத்து நிக்கிறோம். நாளை காலையில் அந்த பெண்ணே வந்து சொல்லும், ஐயா நான் தான் அந்த காரை இடிச்சேன், தப்பு எம்மால தான். அந்த பெண்ணையே அவங்க சொல்ல வைப்பாங்க. பயந்து போய் அந்த பெண் சொல்லத்தான் போறாங்க. நீங்க பாருங்க, 2 நாள் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்ப அந்த பெண் ஓடிடும். அதனால ஒரு மேட்டர்லயும் யாரு குற்றவாளியோ அவர்களை நிரபராதியாகவும், யாரு மேல குற்றம் நடத்தப்பட்டதோ அவர்கள் குற்றவாளியாகவும் ஜோடித்துக் கொண்டிருக்கின்றார். வேங்கை வயல் சம்பவம் கிளாசிக். யாராவது ஒருத்தர் அந்த ஆடியோ வீடியோ நம்புவாங்களா? யாராச்சும் ஒருத்தர் அந்த ஆடியோ நம்புவாங்களா? யாராச்சும் ஒருத்தர்? 1 வருஷம் கழிச்சு 2 ஆடியோ வெளியிட்டு செட்டிங் பண்ணி 2 பேர்த்த பேச விட்டு அப்படி பண்றீங்களே, எல்லாம் நியாயமாங்கய்யா? ஏழை மக்கள் எல்லாம் வயிற்றடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் பண்றீங்களே, நியாயமா? நான் திரும்ப கேட்கிறேன், சிபிஐ கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம். சிபிஐ கொடுங்க. சரி எங்களால முடியல, சிபிஐ பண்ண கொடுங்க, நாங்க பண்றோம். சிபிஐட்டையும் கொடுக்க மாட்டீங்க, நீங்களும் பண்ண மாட்டீங்க. கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக அதே சமுதாயத்துல 2 பேர்த்த ஃபிட் பண்றீங்க. ஏன்னா அப்பதான் ஜாதி மோதல் வந்துடக்கூடாது. எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இவ்வளவு தூரம் யோசிக்கிறது அந்த கேஸுக்கு யோசிச்சா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லைங்க ஐயா?
அண்ணே அந்த ஆங்கிலம் மட்டும் அண்ணா அப்படியே ஆங்கிலத்துல பேசிட்டுமா ஏன்னா நீங்க வெளியே வந்து உங்களுக்கு நன்றி அண்ணா பத்திரிகை நண்பர்கள்